Hi friends, welcome to Healthy Food. இன்னைக்கு நம்ம 6 வகையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் வந்து பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். குழந்தைகளும் விரும்பி வந்து சாப்பிடக்கூடிய ரெசிபீஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெசிபி நம்ம வந்து வீட்ல வடைப்பருப்பு வச்சிருப்போம் இல்லையா? அதுல வந்து கிறிஸ்பியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். வடைப்பருப்பை நான் நைட்டே வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுட்டு ஊற வச்சுட்டேன். நைட் ஃபுல்லாக அது ஊறிடுச்சு. இப்போ அந்த தண்ணி விட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் நான் நல்லா காய வச்சிட்டேன். 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். ஏன் அப்படின்னா இது ஈரப்பதம் இல்லாமல் நல்லா இது வந்து காஞ்சிடணும். சப்போஸ் நீங்கள் நல்லா காய விடாமல் ஈரமாக எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா எண்ணெய்க்குள்ளே போடுறப்போ வெடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஈரப்பதத்தினால. அதனால 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் பார்த்துக்கங்க. இந்த மாதிரி கையில் எடுத்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா காஞ்சிடணும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து நல்ல சூடாயிடணும். நல்ல சூடான எண்ணெயாக இருக்கணும். நல்ல ஹாட்டாக இருக்கணும் ஆயில் வந்து. அப்போ வந்து இதை உள்ளே போட்டுக்கலாம். இதை உள்ளே போட்ட உடனே இது எப்படி நம்மளுக்கு வெந்துருச்சு ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியும் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே நல்லா தனியாக மிதந்து வரும். அப்போ வந்து இது நம்ம வந்து நல்ல வெந்துருச்சு குக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஓகே, இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி இருக்கிற எல்லா பருப்பையும் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கப்பில் வந்து மிளகாய்த்தூளும் உப்பும் கலந்து எடுத்திருக்கேன். சாதாரண வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் தான். அதை வந்து 1/4 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் உப்பு தேவையான அளவு பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலையே செஞ்சுட்டோம். வெளியில் வாங்கினோன்னா அது எண்ணெயில் அந்த ஆயில் பொரிக்கிற ஆயில் எதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இது நம்ம வீட்டிலையே பண்ணுறப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ரெகுலராக டேட்ஸு வேக வச்ச பயிறு அப்படி கொடுக்கறத விட இப்படி ஒரு நாள் நம்ம மாற்றி கொடுத்தோன்னா கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. அடுத்ததாக வந்து நிலக்கடலை பருப்பில் சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நிலக்கடலை பருப்பை நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் நீக்கி இந்த மாதிரி உடச்சி நான் எடுத்திருக்கேன். இதை வந்து எடுத்து நீங்கள் ஒரு ஜாரில் முதலே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து 2 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் தான். லீவ் நாளில் ஈவினிங் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அவ்வளோதான், ரொம்ப கம்மியாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் கருவேப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இது பண்ணையில் அந்த கருவேப்பில் வந்து நல்ல கிறிஸ்பியாக மாறிடணும். அந்த அளவுக்கு நல்லா அப்படி சிம்மில் வச்சுட்டு அப்படி வறுத்துட்டே இருங்க. நல்ல கிறிஸ்பியாக ஆகணும் கண்டிப்பாக. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பார்க்கவே தெரியும் நம்மளுக்கு அதை நல்ல கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சிகப்பு மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த மிளகாய்த்தூள் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சாட் மசாலா என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சீரகத்தூள் சோம்புத்தூள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் எல்லாமே இதில் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு 30 செகண்ட் நல்லா அப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். அந்த பருப்புடைய எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. அப்போ தான் நம்ம கையில் எடுக்கையில் ரொம்ப கையில் ஒட்டாது. ஃபஸ்ட்டு அந்த பேனில் ஊற்றுற எண்ணெய் ரொம்ப கம்மியாக விட்டுக்கோங்க. அவ்வளோதான். 2 நிமிஷத்தில் சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். நம்ம நிலக்கடலை பருப்பை வறுத்து முதல்ல ஜாரில் ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம தேவைப்பட்டப்போ எடுத்துக்கலாம். இதுக்கு இல்லை சட்னி பண்ணுறதுக்கு எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசரமாக பண்ணிடலாம். இப்போது இந்த கருவேப்பிலை வந்து நல்லா பொடிச்சு விட்டுருங்க. ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அப்படியே நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு விட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த கருவேப்பிலை தூக்கி போட்டு சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி பண்ணையில் அது சேர்ந்து சாப்பிட்ருவாங்க. அந்த பருப்போடையே சேர்த்து அதையும் சாப்பிட்ருவாங்க. அடுத்ததாக செம்ம டேஸ்டான ரெசிபிங்க. இது வந்து ஸ்வீட்டு. இது வந்து நிலக்கடலை பருப்பையும் எள்ளையும் வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்திங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். இதுக்கு வந்து இந்த டம்ளர் தான் நான் அளவு. இந்த ரெசிபிக்கு இந்த டம்ளரில் தான் மெஷர்மெண்ட்டு. 1 டம்ளர் வந்து நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். வலிய 1 டம்ளர் நிலக்கடலை பருப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கங்க. நல்லா வறுப்பட்டுறணும் இந்த நிலக்கடலை பருப்பு. நீங்கள் அதிகமான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக பார்த்து கருகாமல் எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கருகாமல் பருப்பு நல்லாயிருக்கும். அதுக்கு அதை எடுத்து ஆற வச்சிடலாம்.
இதில் வந்து அரை டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளை எள்ளு அவ்வளோ உடம்புக்கும் நல்லது. அப்படி அது வறுக்கையிலேயே தெரியும், அப்படியே மணமாக இருக்கும், நல்லா அது நல்ல மணமாக வரும், அது வறுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இதையும் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது நிலக்கடலை பருப்பை தோலெல்லாம் நீக்கிட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோலோடையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து தோல் நீக்கிட்டேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக அரைச்சிடாதீங்க. பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக 1ல் வச்சு லைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எள்ளையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து 1.5 டம்ளர், அந்த டம்ளர் சொன்னோம் இல்லையா, அதில் 1.5 டம்ளர் வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.25 டம்ளர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு தகுந்த மாதிரி 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்படி நல்லா மெல்ட் ஆகிடும், சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடுது. இந்த மாதிரி அந்த வெல்லம் கட்டி இல்லாமல் ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சு பண்ணுங்கள் இது பண்ணையில். இப்போ அதை நம்ம அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துடலாம். எள்ளு பவுடரையும் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை பவுடரை உள்ளே சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா மாதிரி மெல்ட் ஆகி வரும். இது வந்து இதை மிக்ஸ் பண்ணி அந்த மெல்ட் ஆகி வர்றதுக்கு எப்படியும் ஒரு 2-3 நிமிஷம், 2 நிமிஷமாவது ஆகும். 2லேருந்து 3 நிமிஷம் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லேசாக இந்த ஒரு மாதிரி இந்த இப்படி ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதத்தில் இதை வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ரொம்ப நேரம் ஆற விட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க முடியாது. 3லேருந்து 4 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா ஆறாது, வெது வெதுன்னு இருக்கும். இப்போ உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதாவது அப்படியே பிடிக்க முடியாது இல்லையா, அதனால் ஒரு 3 நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கார்ன் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஸ்வீட் கார்னை ஃபஸ்ட்டு வாங்கி அதை தொகையெல்லாம் ஒழிச்சிட்டு இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் நான். எடுத்துகிட்டு இப்போ அந்த ஸ்வீட் கார்னை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு எடுக்கிறப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு லேயரை மட்டும் கத்தி வச்சு எடுத்துட்டேன். இது என்ன 5 நிமிஷம் தான் ஆகும். ஃபுல்லாக அந்த கார்ன் ஃபுல்லாக ஒழிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து இது மசால் வச்சிடலாம். இதுக்குள்ளே இப்போ வெறும் ஒரு பேனு, ஒரு வடைச்சட்டி எடுத்திருக்கேன் நான். அதுக்குள்ளே இந்த ஒழிச்ச கார்ன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ அந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடணும். இந்த மாதிரி நல்லா பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து அரிசி மாவு, கடலை மாவு, பருப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் 1 டம்ளர் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பருப்பை வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளை ஊற வச்சுருக்கேன். அது ரெண்டுமே வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கலக்கிடலாம். பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டர் போட்டிங்கன்னா தான் நல்ல மொறுமொறுன்னு வரும். இப்போ நம்ம வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளையும் எடுத்து சேர்த்துக்கலாம். 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஊறங்காட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு பருப்பு. வெள்ளை எள்ளு சேர்த்து இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிடலாம். சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கை வச்சே நல்லா கலக்கிடுங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு. இந்த மாதிரி நல்லா கலக்கிடணும். கலக்கினதுக்கு அப்புறமா பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து போதும். உங்களுக்கு நிறைய பட்டர் பிடிக்கும் அப்படின்னா 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை பட்டர் போட்டிங்கன்னா தான் இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும். மொறுமொறுன்னு அது மாதிரி நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்காது, ஆனால் கிறிஸ்பியாக இருக்கும்.
பட்டர் சேர்க்கலன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். தண்ணி தெளித்து பிசைங்க. இதுதான் வந்து பதம். இப்படி எடுத்து பிடிச்சிங்கன்னா இப்படி பிடிக்கிறதுக்கு வரணும். இதுதான் வந்து பதம். இப்போ நம்ம சும்மா சின்ன சின்னதாக தொப்பி மாதிரி பண்ணிக்கலாம். கையில் வச்சு இந்த பெருவிரலை வச்சு அமுத்துனீங்கன்னா தொப்பி மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். அவ்வளோதான். சும்மா ஒரு ஷேப் தான். நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வச்சு உருட்டுறதுல வச்சு உருட்டி அப்படியே கட் பண்ணி ஒரு ஷேப்பாக எடுத்திங்கனாலும் டைமண்ட் ஷேப்பில் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் இந்த மாதிரி தொப்பி தொப்பியாக பண்ணியிருக்கேன். இதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக காஞ்சிருக்கக்கூடாது, ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் அதிகமான சூட்டில் வந்து எண்ணெய் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. எண்ணெய் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய்ங்கிறனால நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி, கிறிஸ்பியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பச்சை பட்டாணியில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட்டேன். இப்போ அதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. பேக்கிங் சோடா கண்டிப்பாக நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா தான் நல்ல பொறுபொறுப்பாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்போ. இப்போ வாஷ் பண்ணி முடிச்சுட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் தான் விடணும். நல்லா பார்த்துக்குங்க. ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் தான் விடணும். இல்லாட்டி ரொம்ப குழஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம ரெசிபி வந்து பண்ண முடியாமல் போயிடும். இதை பண்ணையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். போட்டு தண்ணி விட்டு கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் தாங்க விடணும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, 3-4 நிமிஷத்துலேயே விசில் வந்துடும். உடனடியாக இமீடியட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விசில் நீங்கள் ஆற வரையும் விடாதீங்க. ஆஃப் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி கரண்டியில் விசில் எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப குழஞ்சும் போகலை, வேகாமையும் இல்லை, கரெக்டான அளவில் இருக்குது. கரெக்டான அளவில் இருக்குது. நீங்கள் ஓவர் நைட்டு ஊற வைக்க முடியலன்னா ஒரு 4 மணி நேரமாவது ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணியை நைட் ஃபுல்லாக வைக்க முடியலன்னா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கூட போதும். இந்த விசில் விட்டு எடுக்கிறதா ரொம்ப முக்கியம் இதில், இல்லாட்டி குழஞ்சி போயிடும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி வச்சு இதை வந்து போட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கிட்ட இது நல்லா ஆற விட்டுருங்க. உங்களுக்கு தெரியும், ஈரப்பதத்தோடு எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னா எண்ணெய் வெடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால இது நல்லா ஆறிடணும். ஈரப்பதமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஆறிடணும். கையில் தொட்டிங்கன்னா லேசாக அந்த ஈரமோடு நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அந்தளவுக்கு ரெடி ஆகிடணும். இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சிடலாம். பேன் வச்சு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்ல சூடாயிடணும். சூடான எண்ணெயில் வச்சிங்கனால இது கரெக்டாக இருக்கும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. நான் வந்து இந்த கரண்டி இருக்கிறனால இந்த கரண்டிக்குள்ளே அப்படியே பருப்பை வச்சு உள்ளே வச்சிட்றேன். இல்லாட்டி ஒரு தடவையும் அப்படியே எடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால நான் அப்படியே கரண்டி அந்த பருப்போடு அப்படியே உள்ளே வச்சுட்டேன். இது வந்து நல்ல இதாகட்டும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறும். நல்ல கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஓகே. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல பொறுபொருன்னு இருக்கும். நம்ம பேக்கிங் சோடா போட்டு ஊற வச்சிட்டோம் இல்லையா நைட்டு, அதனால இது நல்ல பொறுபொருன்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும், அதுவே ஓகே தான். உங்களுக்கு இன்னும் கலர் கொஞ்சம் மாறி தெரியணும்னா இன்னும் ஒரு 30 செகண்ட் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் இன்னும் பொறுபொருன்னு நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ண எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக இப்போ எடுத்து போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கப்பில் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலக்கிக்கங்க. கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இது குழந்தைங்க வந்து ஸ்கூல் போன டைமில் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்பவும் ஹெல்த்தி, ரொம்பவும் டேஸ்டி. கண்டிப்பாக நான் வந்து 6 ரெசிபி சொல்லியிருக்கேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியாக. நீங்கள் நார்மலாக கொடுத்து விட்றத விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறதுனால இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.